ஹாய் கைஸ், நம்ம தமிழ் எப்படி இருந்துச்சு? டேண்டரனில் சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உனக்கு 27 வயசு ஆகுதா? இல்ல 20 தான். உள்ள குட்டி ஏதாவது? நான் தனியா தான் வாழ்றேன். உனக்கு பிடிச்ச சாப்பாடு? எனக்கு ராமன் தான் ரொம்ப பிடிக்கும். இது 20 வயசா? ஏதோ ஷோ நடத்துறாங்க போல. ஆமா, அது டவுட்டே இல்ல. இவன மாதிரி ஒரு யங் ஐடியாக்கு புள்ள குட்டி இருக்குன்னு சொன்னா யார் நம்புவாங்க? அதான். இவனை பார்த்தா அப்படி தோணல. சரி, இந்த ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஷோவை பார்க்குறவங்களாம் கண்டிப்பாக முட்டாள தான் இருப்பான். ஜாலியாக அண்ணாச்சி போகுது. ஆமா, நீங்க சாந்தா தோதுரியா தானே? நான் உங்களை அன்னைக்கு டிவியில பார்த்தேன். உங்களுக்கு உண்மையிலேயே சைக்கிக் பவர்ஸ் இருக்கா என்ன? நீ ரொம்ப பேசு. இங்கே நிறுத்து. என்ன? கோவக்காரங்க வராங்க. நான் உங்களை இன்சல்ட் பண்ணணும்னு அப்படி கேட்கல. உங்களுக்கு சைக்கிக் பவர்ஸ் இருந்தா அப்போ அந்த ஆட்சி சாவடிக்கிறதுக்குள்ள மரியாதைங்கிறது போயிட்டு. யாரா அது? ஐயோ, இவ்வளோ ஏதாச்சும் பண்ணுதா? அவங்க அந்த பாட்டி அவ்வளோதானா? இதான் விஷயமா? இது ஒரு விளங்காதவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். நான் நினைச்சிட்டேன் பேய் கூட இப்போ பழக ஆரம்பிச்சிட்டியா? இதெல்லாம் பேசியாச்சு. வீணா பொம்மை விலை கொடுத்து வாங்குறதே வேலையா போச்சு. பாட்டின்னு நினைக்கிறேன். என் முதல் சுருக்கமே வந்துருக்கு. வயசுக்கு வா மாதிரி பார்த்துடலாம். இசுக்கா பாட்டி மாதிரியே இல்லையே. கொஞ்சம் விட்டுருந்தா என் தலையை அசால்ட்டா ஹேண்டில் பண்றாங்க. ஒரு நாள் இது நடக்கணும் எதிர்பார்த்தேன். பிளைண்ட் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு அவங்க எப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதா? ஏற்கனவே ஒரு ட்ராக் செட் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான். வட்டம் போட்டு எப்பயா பண்ணாங்க இதெல்லாம்? இந்த கோட்டை தாண்டி வந்துடாத, புரியுதா? வந்தா உயிரோட இருக்க மாட்டேன். நான் உனக்கு ஒரு பேரியரை செட் பண்ணிருக்கேன். யாராவது இந்த வட்டத்துக்குள்ள மந்திர ஆணியை அடிச்சா அதுக்கப்புறம் அந்த வட்டம் ஒரு பேரியரா மாறிடும். வட்டத்துக்கு வெளியே அந்த ஆணியை அடிச்சா மொத்தமும் பேரியரா மாறிடும். இப்போ உன்னால ஏன் என்னை தொட முடியல தெரியுமா? ஏன்னா என்னை சுத்தி இருக்கிற பேரியர் என்னை பாதுகாத்துட்டு இருக்கு. பேச்சாடி பேசுற உன்னை நிச்சயம் கொல்லுறேன்டி. உன்னால ரொம்ப நாளைக்கு என்ன இதே இடத்துல அடைச்சு வைக்க முடியாது. உன்னை இங்கேயே அடைச்சு வைக்க போறேன்னு யார் சொன்னது? இப்பவே நான் உன்னை கொல்ல போறேன். உள்ள இருக்கானே. ஐயோ, அவன் இறந்தாதான். என்ன செல்லம் வலிக்குதா? வட்டத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் பவரை யூஸ் பண்ண முடியாது. அவ்வளோ மாதிரியே இருக்குல்ல நீ பேசுறதுல. இதான் அந்த பாட்டியா? டவுட்டா இருக்குது. பாட்டி மாதிரியே இல்லையாமா? நீ என்ன செம்மையா வெறுப்பேத்து. ஒரு கரடி என்னை எரிச்ச நான் சபிச்ச இந்த பையனும் செத்துருவான். நீ என்ன பிரமாதம்? என் பேத்தி பக்கத்துல யார் வந்தாலும் நான் எரிச்சிருக்கேன். முதல்ல நீயே செத்துருக்க. அவங்க அதை பத்தி கவலையே படல. வந்துருப்பா. சும்மா விட மாட்டேன்டி. எதை வச்சு உங்களை பாட்டின்றீங்க? டேய் புட்டி. அம்மா, நீங்க இப்போ வீட்டுக்கு வந்தீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன்ல. என்னமோ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி அவன் நான் என்ன? உன்கிட்ட ஒண்ணு சொல்லி ஆகணும். ஸ்பிரிச்சுவல் ஹாட்ஸ்பாட் கிட்ட போனியா? அது வந்து நான் போல, ஆனா என் ஃப்ரெண்டை அனுப்பிவிட்டேன். ஏன் அப்படி பண்ண? ஏன்னா அது ஒரு சேலஞ்சுக்காக நாங்களே ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டோம். உண்மையிலேயே இந்த சுனாடே பாட்டி மாதிரி போல. இவ்வளவு நேரம் நான் பேசினதை கவனிக்கவே இல்லையா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்களை அப்படியே அவன் என்ன ஆச்சு சொல்லுங்க. அந்த பையன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அந்த தீய சக்தியை நான் கொன்னுட்டேன். அது பார்க்கிறதுக்கு எப்படி இருந்தது? கண்ணாடி போட்டு இருந்துச்சா?
மாட்டேன் போல இருக்கே. சரி, எப்போதுல இருந்து உனக்கு பேய்ங்க மேல நம்பிக்கை வந்தது? உனக்கே தெரியும்ல, நான் ஒரு போலியான ஸ்பிரிட் மீடியம். இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க இதையே சொல்லிட்டு இருக்க போறீங்க? அந்த பையனை ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. நான் என்ன பேசுறேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? தீய சக்தின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. நானும் போலி தானே. போலியா? என்ன ஏன் சொல்றீங்க? இங்க பாருங்க பாட்டி. இல்லை இவ அப்படி பேசிருப்பான்னு நினைக்கிறேன் கோவத்துல முன்னாடி ஏதாச்சும். நான் சொன்னது தப்புதான். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இப்ப தயவு செஞ்சு அந்த தீய சக்தி எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நேரம் பார்த்து படிவாங்க. அடியே கிழவி, அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்களை அப்புறம் வச்சுக்கிறேன். எனக்கு கிடைச்ச சான்ஸை நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். அந்த குட்டி என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்பட்டான். ஆனா நான் தான் எல்லாத்தையுமே அவனுக்காக இவ்வளவு துடிக்கிறான். ஏன் தப்புதான். அந்த இடத்துக்கு போக சொல்லி நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணேன். என்ன மன்னிச்சிடுற குட்டி. உட்காரு. அட பாவி, உன்னை நினைச்சு பதறேன். உங்களுக்கு ஒன்றும் ஆகல, நான் கூட எங்க உங்களை கொண்டுட்டு பயந்தே போயிட்டேன். அப்படி நினைக்கிற எப்படியா சாப்பிட்டு இருப்பேன். இருக்கீங்களா, போயிட்டீங்களா? மிஸ் ஆயாசே அப்படி இன்னும் சாகலையாடா சோடா குட்டி. ஏய் நீ என்ன கொன்றுவ போல இருக்கே. ஐயோ கடுப்பா இருக்கே. விலங்காதவனங்களோட சுத்திக்கிட்டு இருந்த நீ இப்போ பேய் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த சாபத்தால அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. தப்பி தவறி இப்படியே வந்தா மறுபடியும் மான்ஸ்டரா மாறிடுவான். அவனை கொன்னுட்டேன்னு சொல்லி என்ன பயமுறுத்தி பார்க்கறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா? நீ ஏன்டி அவன் மேல இவ்வளவு அக்கறையா இருக்க? நீ பழகுற எல்லாருமே முட்டாளுங்களா? அப்படிலாம் இல்ல. இவனோட அந்த வெள்ளரி பிஞ்சு டர்போ கிராணி கிட்ட இருக்கு. இவனோட அது அவகிட்ட இருக்கிற வரைக்கும் இவனோட சாபம் போகாதுன்னு அந்த கிழவி சொன்னான். அவனோட ஆண்மை பறிக்கப்பட்டதுக்கு காரணமே நான் தான். அதை திருப்பி வாங்குறதுக்கு உங்க பேத்திக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு ஓப்பனா சொல்லு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவனை கேட்டு இருப்பான். என்னோட சைக்கிக் பவர்ஸை என்னால யூஸ் பண்ண முடியுது. இப்போ நீ என்ன உணர்ற? நான் யூஎஃப்ஓ இருக்கிற இடத்துக்கு போயிருந்தேன். அப்பதான் எனக்கு பவர்ஸ் இருக்குன்னு நான் உணர ஆரம்பிச்சேன். இதை பாரு, யூஎஃப்ஓன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அது எனக்கும் தெரியும் பாட்டி. நேத்து வரைக்கும் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க எனக்கு இப்ப பொறுமை இல்ல. என்கிட்ட பவர்ஸ் இருக்கு. நான் அதை வச்சு இந்த சோடா புட்டியை கண்ட்ரோல் பண்றேன். புரிஞ்சுதா? உன்கிட்ட சைக்கிக் பவர்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா நான் சொல்றப்போ நம்பாத மாதிரியே பாத்தீங்க. இப்போ பிரச்சனை அந்த டர்போ கிராணி தானா? இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேறையா? பல வருஷத்துக்கு முன்னாடி 100 கிலோ கிராணின்னு அவளை கூப்பிடுவாங்க. அவ பேரை கேட்டாலே இந்த மொத்த உலகமும் நடுங்கும். ஆனா இப்ப சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த டனலுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அப்படி அங்க என்ன இருக்குன்னு நானே நேர்ல போய் பார்த்தேன். ஏற்கனவே போயிருக்காங்க. அந்த டனலுக்கு கிட்ட கூட போக முடியல. அங்க ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் அதிகமா இருந்தது. லொகேஷன் போன் ஸ்பிரிட்டை பத்தி உனக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஆவிங்க ஒரு இடத்துல இருந்து இங்க வந்து மொத்தத்தையும் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட ஆவிக்கு நிறைய சக்தி இருக்கும். நான் மட்டும் இல்ல, வேற யாராலையுமே அந்த ஆவியை எதிர்த்து நிற்க முடியும். அவன் மட்டும் இப்படி அசால்ட்டா உள்ள போனாப்போ அந்த டனலுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆவிதான் இருந்துச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது இல்ல? அந்த டர்போ கிரானியோ லொகேஷன் பவுண்ட் ஸ்பிரிட்டும் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு. அதை எதிர்த்து சண்டை போடுறேன்னு போயிட போறேன். எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பேத்தியையும் நான் இழக்க விரும்பல. அந்த கிழவி ஒன்ன சபிக்கல. அப்புறம் என்ன, அவன் பிரச்சனை, அது அவனே பார்த்துக்கிட்டான். இதையெல்லாம் விட்டுட்டு போய் பொழப்ப பாரு. என் இடத்துல கென்னு இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு நான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா அவர் முட்டாள்தனமா எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாரு. நானும் அவரை மாதிரி யோசிச்சு பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட உயிரே போனாலும் சரி உதவி வேணும்ன்றவங்களுக்கு நான் கண்டிப்பா உதவி செஞ்சே தீருவேன். இப்போ நீ எனக்கு பிடிச்சிருக்கேன்னு நான் சொன்னேன். அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கேன். பேசுனது இப்ப அவனை பத்தி. அடே பேராண்டி, என் பேத்தி கூட பிடிச்சிருக்கா, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? பாட்டி, ஐயோ. நான் சொன்னது அந்த ஆக்டர் கேட்ட பத்தி புரியுதா? நீ முடிவெடுத்த பிறகு யாரால மாத்த முடியும்? நீயும் அந்த கிழவி கூட போய் சேர்ந்து செயல்படு.
இப்போ எனக்கும் இதை விட்டா வேற வழி தெரியல, அதான் சொன்னேன். போய் முயற்சி பண்ணி பாரு. அது அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறதில்ல. பிரச்சனை இங்கிருந்து தானே ஆரம்பிச்சிருக்கு. சிட்டி ஃபுல்லாக லொக்கேஷன் போன் ஸ்ப்ரெட்ஸோட டெரிட்டரி இருக்கு. அதுங்க கிட்ட மாட்டிக்காம நீங்கள் தான் இந்த கேள்வியை வெளியே கொண்டு போகணும். அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. அதோட இடத்த விட்டு அது வெளியே வந்துருச்சுன்னா அது மொத்தமாக வீக் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை ஈஸியாக தோக்கடிச்சிடல. சொல்றது ஈஸி தான், ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம். நீங்க சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் என்னால செய்ய முடியும் நம்பிக்கையே இல்லை. வேணும்னா நம்ம ஒண்ணு பண்ணலாமா? அந்த பேரியர் மாதிரி இன்னொரு பேரியரை உருவாக்குனா என்ன? அதை டனல் கிட்ட போய் வச்சிடலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. கண்ட்ரோலாக இதுக்கெல்லாம் இருக்கும். என் உதவியை எதிர்பார்க்க. இது ஏன் அப்படி சொல்றீங்க? இங்க இருக்கிற கடவுளோட உதவியால மட்டும்தான் அந்த பேரியருக்கு தேவையான சக்திகள் கிடைக்குது. கமிகோ சிட்டியை விட்டு வெளியே போனா அந்த சக்தியால எந்த பயனும் இல்லை. லிமிட் இருக்கா? சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. ஒவ்வொரு இடத்துக்கும் அதுக்கேத்த கடவுள் இருப்பாங்க. அதோட இடத்தை விட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறதுதான் ஒரே வழி. அப்படி பண்ணா மட்டும்தான் அந்த டர்போ கிரானியை நம்மளால அழிக்க முடியும். உடனே அதுக்கான பயிற்சி ஆரம்பி. அவளை எப்படியாவது வீழ்த்தியே ஆகணும். என்ன திடீர்னு சீரியஸா பேசுறீங்க? நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால நிச்சயமா எதுவும் செய்ய முடியாது. என்ன சீரியஸா நம்பாதீங்க. நான் உன்னை பத்தி பேசவே இல்லையே. இவனை பத்தி தான். பரவாயில்ல பாட்டி, என் மேல உங்களுக்காச்சும் நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டேன். ஆமாண்ட பொடி, உன்கிட்ட அவ்வளவு ஸ்டாமினா இருக்கா? என்கிட்ட சுத்தமா இல்ல. அது மட்டும் இல்லாம உன்னோட சாபத்தையும் நான் தான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அப்ப நீ உன் கூட இவளை தூக்கிட்டு தான் போகணும். அப்படின்னா மிஸ் அயாசி உங்க வெயிட் தான் என்ன? வச்சு வாய வச்சு. பாட்டி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன் சொல்றேன்னா, அந்த சக்தி எனக்குள்ள இருக்கும்போது 2 மடங்கு அதிகரிக்கும். அதானே. அப்ப அதை கண்ட்ரோல் பண்ண நீ தான் பிராக்டிஸ் பண்ணணும். உடனே போய் புஷ்அப் ஸ்குவாட் நீ எல்லாத்தையும் ட்ரை பண்ணு. அது எல்லாமே 100 முறை. எது? ஆமாடா. ஆமாடா. இப்ப இருக்கிற உன்னோட சக்திகள் பார்த்தாது. அதை அதிகப்படுத்த நீயும் போய் பயிற்சி எடு. புரியுதா? யூஸ் பண்ணி பேயை கண்ட்ரோல் பண்ணலாமா? நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கீங்க. உங்க 2 பேரையும் நல்ல பலசாலி ஆக்கிறதுக்கு நானே நேரடியா உங்களுக்கு பயிற்சி கொடுக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன். சரி, போய் தூங்குங்க. இது வேறையா? நாளையில இருந்து பயிற்சி ஆரம்பிக்கலாம். உங்க 2 பேரையும் பெண்டு கழட்ட போறேன். ஓ, அப்படிங்கிறீங்க? இந்த வயசுலயும் செம்ம கட்டையா இருக்காங்க. அது தெரியல. நீங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. முன்ன வந்த யுஎஃப்ஓ கூட சண்டை போடும்போது நான் முதல்ல என்னதான் காப்பாத்திக்கணும்னு தேவையில்லாம அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் புடிச்சு போன கதை. ஃப்ரீயா விடு. ஆனா மிஸ் அயசை நீங்க சுயநலமா யோசிக்காம என்ன காப்பாத்தணும்னு அதை எதிர்த்து சண்டை போட்டீங்க. இன்னொரு தடவை உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா நான் என் உயிரை கொடுத்தாவது உங்க உயிரை காப்பாத்துவேன். நீங்க கவலையப்படாதீங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன மன்னிச்சிருங்க. கடைசி வரைக்கும் நீங்க எனக்கு ஃப்ரெண்டா இருப்பீங்களா? டேய் புட்டி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கேன். அவனை நம்பாத, கலாய்ப்பான். அப்புறம் எதுக்கு கதவை திறந்தது? மூட்டுன்னு சொல்லு. அது ஏன்னா நான் காப்பாத்த வரல, நீ வேற கோவமா இருந்த உண்மையை சொல்லு. டேய் அப்படியெல்லாம் இல்ல. நான் இப்பதானே சொன்னேன். சும்மா தேவையில்லாம யோசிச்சு கண்டதையும் பேசாத. என்ன மன்னிச்சிருங்க. உண்மையை ஐயோ, சொன்னா அண்ணியே நம்பின்னு மாறிட்டு நான் இருக்கானே தான் இவன். சண்டை போடுறேன். என்ன பாத்துக்க, எனக்கு நல்லா தெரியும். முடிஞ்சா நீ உன்னை காப்பாத்திக்கோ, இல்ல நான் காப்பாத்துறேன். சரி, நீ போய் இப்ப தூங்கு. நாளைக்கு நமக்கு ட்ரைனிங் இருக்கு. மிஸ் அயசே, அது என்னன்னா என்னடா வைக்கப்படுற? எனக்கு தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? சரி, இதுக்கு ஏய் பாட்டி, நான் இந்த டீ எடுத்துக்கவா? எடுத்துக்கோ. இப்பதான் ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைச்சது. நம்ம எல்லாருக்கும் ஐடியான ஷோபாவுக்கு ஒரு ரகசியமா குழந்தை இருக்கு. அதோட அவரோட சின்ன பையன் கிடையாது. அவருக்கு அவனே குழந்தையா தானே இருக்கான். அதோட பாட்டை எனக்கு அப்பவே தெரியும். எங்கிறது வரானுங்களோ சரியான மாக்கணும். அது மட்டும் இல்லாம என்னடா நடக்குது இந்த ஊர்ல? இந்த ஷோ இப்படிதான் பாக்குது. சரியான கோமாளி. எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணுமா? டேய், இங்கே போயிட்டு பொறுமையா இரு. போய் போறோம். ஏதோ எது? பாக்குறத பாக்க அதுக்கு வாய்ப்பே இல்ல. போய் பார்வையில தான் இருக்கணும். இல்லைன்னா இந்த சாப்பிட என்னால கட்டுப்படுத்த முடியாது. அவசரமா பாத்ரூம் போனா கூட அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கணும். அதுக்கு என்ன பாரு. பாரா? என்னால பார்க்க முடியாது. சப்போர்ட் வேற. நாம வேற ஏதாவது வழி யோசிக்கணும். அது உன் பிரச்சனை. சரி, உன்னால அவன் சாபத்தை எப்படி கட்டுப்படுத்த முடியுது?
அதுவா எப்படி சொல்றது, எனக்கு அவனோட ஆறாவை நல்லாவே பார்க்க முடியும். ஆறாவா? அந்த ஆறாவை என் கையில பிடிச்சு அப்படியே சுருக்கி அந்த சாபத்தை கட்டுப்படுத்துவேன். அதுக்கப்புறம் அந்த சாபம் என் கட்டுப்பாட்டுல இருக்கும். எல்லாத்துக்கும் ஆறான்னு ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் வெவ்வேறு நிறங்கள்ல இருக்கும். அங்க இருக்கிற மரத்துக்கும் ஆறா இருக்கு, கல்லுக்கும் இருக்கு. அதோட ஆறாவை எல்லாமே தெரியுது இவளுக்கு. என்னால அசைக்க முடியும், ஆனா எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாது. சரி, இப்போ நீ என்ன சொல்லுங்க? அப்படின்னா உன் பவர்ஸுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதை தூச்சுனுக்குறாமா. என்னோட powers இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எப்படி feel பண்ணேன் தெரியுமா? நான் நினைச்ச எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க முடியும்ன்ற நம்பிக்கை வந்துச்சு. அந்த டைம்ல ஒரு பலசாலியை உணர்ந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் அப்படியே போயிடுச்சு. இப்போதான் என்னால சில விஷயங்களை தான் கட்டுப்படுத்த முடியுது. மாமா, கொஞ்ச நேரம் உன் கண்ணை மூடு. என்ன விளையாடுறீங்களா? கண்ணு முன்னா சக்திகள் அதிகமாகுது. ஒருவேளை உன் பிரச்சனை அதுவா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு மாமோ. முடிஞ்ச அளவுக்கு உன் சக்தியை பயன்படுத்து. இல்லைன்னா ஏதாவது கஷ்டமான பொருளோட ஆராவை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணு. அந்த ஆராவை உன் ஸ்கின்ல ஃபீல் பண்ணி கண்களை மூடு. மெதுவா உன்னை சுத்தி இருக்கிறத மாதிரி. தெரியுது. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவன் மொத்தமா ஐயோ, எங்கே போயிருவோம் போல இருக்கு. இவ்வளவு நேரமா நானும் அதால சொல்லிட்டு இருந்தேன். ஐயோ இன்னொருத்தரோட வீட்டை நாரைக்கு பாக்குறியா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல. நீ சொல்லிட்டே இருக்கேன், பாத்ரூம்ல நீ போக கூடாது. அப்படியே நான் உன்னை போடாது. எவ்வளவு பிரிஞ்சுனால பார்த்தா நான் உன்னை விட மாட்டேன். சொன்னா எனக்கு இந்த கபரா. ஆமா, பார்க்கவே சரி. ஐயோ வெளியே தான் கொஞ்சம் இல்லம்மா. உளறாத. எதிரி கூட இப்படி நலம் மாறக்கூடாது. முதல் முறையா ட்ரை பண்ணும்போது நீ பலசாலியா உணர்றேன்னு சொன்னல. ஆமா, ஒருவேளை அதுதான் உன்னோட உண்மையான சக்தியா இருக்குமோன்னு தோணுது. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பவர் இப்போ உனக்குள்ள சீரா இருக்கு. என்ன சொல்ல வரீங்க? எனக்கு எதுவுமே புரியல. நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? கேட்க வித்தியாசமா இருந்தாலும் ட்ரைனிங்ல கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறுது. நிச்சயமா அது ஒரு நாள் மொத்தமா வெளியே வரும். அதோட அந்த பையனோட சக்தி வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போலயே. நான் சொன்னேன். ஐயோ பாட்டி, அந்த கர்ப்பகிராணி வந்துட்டான். பாட்டி, ஏய் பாட்டி. அவங்களுக்கு ரத்தம் வருது. என்னோட பாட்டி, நீ என்ன பண்ண? மரணம் என் கையால தானே நான் சொன்னேன். இந்நேரம் நிச்சயம் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். இந்த சின்ன பையன் உதவியால நான் உங்க எல்லாரையும் சபிக்க போறேன். இவன் கண்களால யார நான் பாக்குறானோ அவங்களை நான் சபிக்க முடியும். இது வேற குறைச்சு மதிப்பிடாதேன்னு நான் சொன்னேன்ல. இதுக்கப்புறம் யாரையும் உன்னால காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு நைட்டே டனலுக்கு வா. இல்லைன்னா இந்த சின்ன பையனையும் சேர்த்து உன்னையும் நான் எல்லாரையுமே கொண்டுருவேன். அதுவும் இன்னைக்கு ராத்திரியே புரிஞ்சுதா உனக்கு? என்னடா திடீர்னு சீரியஸா போகுது. பாட்டி, இப்போ எதுக்கு கத்துற? உங்க காதுல இருந்து ரத்தம் வருது. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? ஓ, இப்போ அந்த சிவிலே டேமேஜ் ஆயிருக்கு. நான் இதை போட்டி ஆகணுமா? ஆமா, இப்போ வேற வழியே இல்லை. இது தீய சக்தி கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றணும். தப்பி தவறி காட்டிட போற. அதுக்கப்புறம் நீ கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டேன். உங்க வாயில தலையில வார்த்தையே வராதா? aliens கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். இதெல்லாம் ஜுஜுபி. ஏலியன்ஸ்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை. தேவையில்லாம கண்டதே பாப்பி. உணராத. சரி. இது வரைக்கும் இங்க நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? பெரியவங்க பேச்சு நீங்க கேட்கறதே இல்லை. அதனாலதான் வாடா குட்டி போலாம். என் பாட்டிக்கு என்னமோ ஆயிடுச்சு. கண்டதையும் உளறிட்டு இருக்கு. இப்பதான் பாட்டின்னு நம்புறேன். மோமோ, கொஞ்சம் கடுப்பேத்தாம இருக்கீங்களா? தயவு செஞ்சு சித்துறாத. கடவுளே, தயவு செஞ்சு இவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. அட இந்த கெட்டப்ல சைக்கிள் எல்லாம் போனா இன்னைக்கு போய் சேர முடியாது.
அப்புறம் என்னோட பொல்ல நான் பேக்க போறேன். என்ன சொல்றீங்க? அப்படின்னா இதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன மட்டுமே நம்பி என்னை சுத்தி இருக்கிற யாரையும் நான் இழக்க விரும்பல. கர்ப்பகிராணி இதோ வருடி, உன்னோட கதை இதோட முடிஞ்சிடு. இந்த எபிசோட நல்லா இருந்துச்சு. ஆனால் சத்தியமாக அவங்க தான் பாட்டி, நான் நம்பவே இல்லை. கொஞ்சம் இவனும் சொல்கிறாங்க இவங்க தாண்டா பாட்டி அப்படின்ட்டு. அப்பயும் எனக்கு நம்பிக்கை வரல. இது எப்படா பாட்டி நான் ஏற்றுக்கிறது அப்படின்ட்டு. ஏன்னா பழைய சைல்டுஹுட்ல அவள் இருக்கும்போது பார்க்கறது வேற மாதிரி இருந்தது. இப்போ டோட்டலாக இவங்களா இவன் சொன்னானே அந்த டைம் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. சரி நம்ம சொன்னாடே பாட்டி மாதிரி வச்சுவா அப்படின்னு நினச்சின்னு கவனம் ஆகிட்டேன். எனக்கு அவங்க தலையை பார்த்து ஓகே பாட்டியா இருக்குன்னு தோணுச்சு. ப்ளஸ் வாய்ஸ் அந்த கொஞ்சம் ஏஜ் ஆன மாதிரி தான் அந்த குரல் இருந்துச்சு. சரி ஓகே இவங்க தான் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. நான் பேசுகிறப்ப தான் அந்த என்னது இது நான் அந்த காலத்தில் அப்படின்னும் போது தான் பாட்டின்னு ஃபீல் ஆகுது. மூஞ்சில் அட்லீஸ்ட் ஒரு சுருக்கம் இருந்தால் தானே பாட்டின்னு ஏற்றுக்கிறதுக்கு. சரி சொல்கிறாங்க நம்புவோம், அவ்வளோதான். ஆனால் வந்து பாட்டியை கொஞ்சம் மாஸ் பண்ணாங்க, நிறைய விஷயம் பண்ணாங்க. அவங்கள்ட்ட பவர் இருக்கு, ஆனாலும் அவங்களும் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஆனால் அந்த மாதிரி ஆகலை. ஒருவேளை ஹீரோயின்ட்ட பேசணுன்றதுக்காக அவளை மட்டும் அப்படி நிற்க வச்சிட்டா போல இருக்கு அந்த பேய் அந்த மாதிரி. ஸோ திரும்ப தனியாக வேற கூப்பிட்டுருக்காங்க. இப்போ அங்கே போயிட்டு நடக்க போதோ தெரியல. அதான் இந்த இடத்துல ஆனால் அசால்ட்டாக தான் பாட்டி ஹேண்டில் பண்ணிச்சு. பேய் அது வட்டம் போட்டு வச்சு செஞ்சிச்சு. நான் கொண்டுடுவாங்களோன்னு ஒரு செகண்ட் பதறி போச்சு. என்ன பண்ண கிளவியை சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு செகண்டு. பார்த்தா ஹீரோ உட்காந்து அழகாக சாப்பிட்னு தான். அழகாக க்யூட்டாக நல்லா தான் இருந்தது. அதான் ட்ரைனிங் கொடுக்கணுன்னாங்க. பட் இவளுக்கு அது எப்படி இதுவாச்சுன்னு தெரியல. பாட்டியும் வந்து ஓகேன்னு சகஜமாக தான் எடுத்துக்கணும். ஆச்சரியப்படுவாங்க உனக்கு எப்படி இந்த பாடலாம் அப்படின்லாம் நினச்சேன். பார்த்தா அது ஜென்ரலாக வரும் பழகுது. டிஎன்ஏ அது வந்து தான் ஆகணுன்ற மாதிரி அவங்களும் ஏன்னா இது சந்தோஷம் தான் டூ பட்டாங்க. லேட். இது வேணா அவங்க அப்போலேருந்து அதுதான் ட்ரை பண்ணாங்க. இப்போ தான் ஒத்துழைக்காமலே இருந்தா. ஸோ இப்போ தான் அதுக்கு வந்திருக்கான்னு தான் அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். அதை வச்சு செஞ்சாங்க. நீ தான் நான் டம்மின்னியம்மா அப்புறம் என்னத்து கேட்டுனுக்கிறேன் அப்படின்லாம் வச்சு செஞ்சாங்க. பட் இப்போ தான் பேத்தியை நம்புகிறாங்க. ஓகே உனக்கு இருக்குது உன்னால தான் முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க. அங்கே போய் தான் கதையே இருக்குது. ஆனால் பாட்டினாலே முடியல. ஆனால் பேத்தி இவ்வளோ பவர்னா இவங்கள விட அவள் பவராக இருக்கா போல இருக்குது. ஸோ அதெல்லாம் இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்துச்சுன்னும் போது ஆனால் சந்தோஷப்படுறாங்க. பாட்டியும் வந்து செம்ம ஜாலி டைப் தான். நான் கூட சீரியஸாகவே இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்களுமே பேத்தி லவ் பண்ணுறாது இதுன்னு ஏதோ வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதாவது ஜாலியான பாட்டி எல்லாம் நல்லா தாங்க. எல்லா கேரக்டருமே நல்லா தாங்க இருக்குது. இந்த பேச்சு மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி அவ்வளோதான். மீதி எல்லாம் நல்லா தாங்க. நம்ம பையனும் அதே தான் இன்னும் அதை நம்பிட்டு இருந்தான். அப்படி பாவீங்கன்னா ஒரு பாத்ரூம்க்கு அந்த பையனை போகல கடைசி வரைக்கும். அதுதாங்க சொன்னேன். எதிரி கூட அப்படி ஒரு நிலமை யோசிச்சு பாருங்களேன். எப்படிங்க இதெல்லாம் முடியும்? ரொம்ப கஷ்டம். அந்த பையன் இப்போ ரொம்ப பாவமா நான் கூட என்ன நினைச்சேன்னா சரி 2 பேர் பாத்ரூம் கூட போய் நின்றுடுவாங்க இருக்கு அப்படின்னு நினைச்சு. நல்ல வேலை ஓரளவுக்கு 2 பேர் வெளியே வந்து நின்னாங்க. கது சாத்துற அளவுக்கா நின்றுக்கலாம். பட் இவங்க பேசின டைமுக்கே அது வந்துச்சு. அது வந்து பாட்டியவே கண்ட்ரோல் பண்ணி அந்த இதுவே எரிக்க ஆரம்பிச்சு. அந்த ஸ்டிக்கரே எரிச்சு பாட்டியே மூக்கில் ரத்தம் வர அளவுக்கு பண்ணிடுச்சு. ஸோ அதுவும் இந்த வீட்டுக்குள்ளே மந்திர வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே அது எப்படின்னா அந்த இடத்துல இந்த இவ்வளோ பவராக இருக்குன்றது தெரிஞ்சிச்சு. சரி பாப்பா நெக்ஸ்ட் எபிசோட் நடக்குது. உங்கள் இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.